ஆண்டவர் ஒரு பாதையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா அதற்கு பின்னாடி நிறைய நோக்கங்கள், நிறைய திட்டங்கள் இருக்கும். ஒருவேளை இப்போ உனக்கு அது புரியாம இருக்கலாம், இப்போ அது உனக்கு புரிஞ்சு கொள்ளாம அந்த அறிவு கூட உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு விசுவாசிக்கணும், நான் தேவனுடைய கரத்துல இருக்கிறேன். அப்பம் உடைக்கப்படும் பொழுது அது சின்ன பையன் கையில இல்ல, சீசர்கள் கையிலையும் இல்ல, தேவனுடைய கரத்தில் இருந்தது. தேவன் எந்த அப்பத்தை உடைத்தாரோ அந்த அப்பம் 5000 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுது. நீ உடைக்கப்படுற, நீ உபத்திரத்துக்குள்ளாக நீ கடந்து சென்று உடைக்கப்படுறனா நீ ஒண்ணு விசுவாசிக்கணும், நான் மனுஷனுடைய கையில இல்ல, போதகருடைய கையில இல்ல, சபையுடைய கையிலயும் இல்ல, நான் தேவனுடைய கையில இருக்கிறேன். என்ன தேவன் உடைக்கிறார்னா அதற்கு பின்னாடி மிக நோக்கம் இருக்கும், மிக திட்டம் இருக்கும். அந்த உடைப்பினுடைய விளைவு என்ன தெரியுமா? என்ன தேவன் ஆசீர்வாதமா மாற்றுவார்.